வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, தொழிலை பத்தி. இப்ப தொழில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சம்பளத்துக்கு போய்லாம் சாதிக்க முடியாது. தொழில் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகலாம். இப்போ மாசத்துக்கு சம்பளத்துக்கு போனா, வருமானங்கிறது மாசம் மாசம் சம்பளம் மட்டும்தான். வேற எந்த விதமான சலுகையும் கிடைக்காது. தீபாவளி அப்ப போனஸ் கிடைக்கும். அவ்வளோதான். ஒரே மாரி வாழ்க்கை தரம் தான் போகும். கம்பெனியா பார்த்து இன்கிரிமெண்ட் போட்டா உண்டு. அவ்வளோதான். வேற இன்னும் மீதி ஓட்டி பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ரேரான விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே ஓட்டி பார்த்து அதிகமாக சம்பாதிக்க முடியாது. அதே சமயத்தில் தொழிலுக்கு சம்பளத்துக்கு போய் பெரிய ஆளாக முடியாது. அப்போ ஒரு மனுஷன் எப்போ தான் பெரிய ஆளாகிறது அப்படின்னா, அதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் முதல்ல தொழில். தொழில் பண்ணால் தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இப்போது அறிவுக்கு படிக்கிறதுங்கிற வேற, தொழிலுக்கு படிக்கிறதுங்கிறது வேற. இப்போ ஒரு படிப்பு கல்லூரி டிகிரி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்பளத்துக்கு போய் 10 வருஷமானாலும் பெரிய லெவலுக்கு போக முடியாது. ஒரு மேனேஜர், ஒரு டிஜிஎம் லெவலுக்கு போகலாம். அது அவங்க 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு ப்ரொமோஷன் ஆகி வர்றதுக்குள்ளேயுமே வயசாகி போயிடும். பெரிய லெவலில் ஏர்னிங் பண்ண முடியாது. அப்போ ஒரு தொழிலை நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது? நம்ம பொதுவாக எல்லாரும் எல்லா தொழிலும் பண்ணிட முடியாது. நம்ம ஃப்ரெண்டு இந்த தொழில் பண்ணுறாரு, அதனால் அந்த தொழில் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. அப்போ என்ன தான் நம்ம பண்ணுறது? அதை பற்றி தான் விளக்கமாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், லக்னத்துலேருந்து 10ஆம் பாவம் தொழிலை குறிக்கும். தொழில் அப்படிங்கிறது முதல் போட்டு தொழில் செய்கிறது. அப்போ எல்லாருமே முதல் போகிற அளவுக்கு வசதியாக இருப்பாங்கன்னு கேட்டால் பெரும்பாலும் வசதியாக இருக்க மாட்டாங்க. சரி, லோன் வாங்கியாவது தொழில் செய்யலாம்னு கேட்டால் எல்லாருக்கும் லோன் கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடைக்காது. அப்போ ஒரு ஜாதகத்தில் எப்படி தான் தொழில் பண்ணுறது, நம்ம தொழிலை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக லக்னத்துக்கு 10ஆம் பாவம் தொழிலை குறிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6, 8ஆக இல்லாமல் இருவரும் கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல், நீசமாகாமல், வக்ரமாகாமல், திரிசுனியத்தில் இருக்காமல், பாதகத்தில் இல்லாமல், 6, 8, 12 மறையாமல், 0 டிகிரியில் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் இந்த ஜாதகம் தொழில் செய்வதற்கு தகுதியான ஜாதகம்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். சரி, தொழிலை நீங்கள் தொழில் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, எந்த தொழில் பண்ணுறது? எல்லாரும் எல்லா தொழிலும் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அவங்க ஜாதகத்தில் தொழிலை எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, பொதுவாக நம்ம பாரம்பரிய ரீதியில் லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் யாருன்னு பாருங்கள். அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்காரா, 10ஆம் அதிபதி வலுவாக இருக்காரான்னு பாருங்கள். அப்படி வலுவாக இருந்துட்டா, இருவருமே வலுவாக இருந்தால் மிகச்சிறப்பு. அதாவது லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, லக்னாதிபதி இருவருமே வலுவாக இருந்தாங்கன்னா இந்த ஜாதகர் சொந்த தொழில் பண்ணலாங்கிற ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்குது. இதை காட்டிலுமே லக்னத்துக்கு 10, லக்னாதிபதிக்கு 10, ராசிக்கு 10, கால புருஷனுக்கு 10. இப்போ லக்னம் ஒரு லக்னமாக இருக்கும், ராசி ஒரு ராசியாக இருக்கும். அப்போ லக்னத்திலேருந்து 10ஆம் இடம் எதுன்னு பார்க்கணும், ராசியிலிருந்து 10ஆம் இடம் எதுன்னு பார்க்கணும், லக்னாதிபதி இருக்கிற இடத்துலேருந்து 10ஆம் அதிபதி எதுன்னு பார்க்கணும், கால புருஷனுக்கு மேசத்திலேருந்து 10ஆம் இடம் எதுன்னு பார்க்கணும். அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த 4 விஷயத்துலையுமே எடுத்துக்கிறோம். இந்த 4மே ஒரே விஷயத்தை இண்டிகேட் பண்ணால், ஒரே கிரகத்தை இண்டிகேட் பண்ணால் அது மிகச்சிறப்பு. அந்த தொழிலுடைய காரகத்துவத்தை நம்ம காங்கிரீட்டாக செஞ்சிடலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமையாது இல்லையா? அப்போ லக்னத்துக்கு ஒன்று வரும், ராசிக்கு ஒன்று வரும். இது இதில் நம்ம முடிவு பண்ணுறது அப்படின்னா, இதில் எது வலுவாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். லக்னத்துக்கு 10 வலுவாக இருந்தால் லக்னத்துக்கு 10 எடுக்கணும், ராசிக்கு 10 வலுவாக இருந்தால் ராசிக்கு 10 எடுத்துக்கணும், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் வந்தால் அந்த விஷயத்தை எடுக்கணும். அப்போ அந்த பாவாதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஒன்று ஆட்சியாக இருக்காங்களா, நீசமாக இருக்காங்களா, வர்க்கோதமாக இருக்காங்களா, பாதகத்தில் இருக்காங்களா, 6, 8, 12 இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்து முடிவு பண்ணிட்டு அந்த கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்துடைய தொழில் என்னவோ அதை நம்ம செய்யலாம். இப்போ குரு அப்படின்னா அவர் வாத்தியார் வேலைக்கு போகலாம், டியூஷன் எடுக்கலாம், மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கலாம், அடுத்தவங்களுக்கு போதனை பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், கிளாஸ் எடுக்கலாம், அருள்வாக்கு சொல்லலாம். அப்போ அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய எந்த ஒரு துறையும் இவங்களுக்கு செட் ஆகும். சூரியன் எடுத்துக்கிட்டால் நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செட் ஆகும். சந்திரன் எடுத்துக்கிட்டால் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செட் ஆகும். செவ்வாய் எடுத்துக்கிட்டால் பேக்கரி ஐட்டம் செட் ஆகும். இராணுவம், மிலிட்ரி, காவல்துறை இந்த மாதிரி விஷயங்கள் செட் ஆகும். புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன்ங்கிறது எழுத்து, புதன்கிறது நளினம், புதன்கிறது அழகு, புதன்கிறது வடிவம், புதன்கிறது கணக்கு. அப்போ வியாபாரம் எந்த வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். சுக்கரன் எடுத்துக்கிட்டால் சுக்கரன் முழுக்க முழுக்க இன்பத்துக்கு காரகன். அப்போ சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டாங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணலாம். சனி பகவான் வலுவாக இருந்துட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு அடிமையாக தான் வேலை செய்யணும். பட் சின்ன தொழில் பண்ணலாம் கேட்டால் சனியுடைய காரத்துவ தொழில் பண்ணால் தப்பிச்சுக்கலாம்.
அப்போ ராகு கேதுக்கள் 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அது தொழிலை வந்து ராகு இருக்கிற இடத்த பொறுத்து கேது இருக்கிறத பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் லக்னத்துக்கு 10, ராசிக்கு 10, காலபுருஷனுக்கு 10, இது எல்லாமே ஒரே கிரகத்தை சுட்டி காட்டினாலும் சரி, அல்லது இதில் எது ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த கிரகத்துடைய தொழிலை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர பிருகுணத்தி நாடி முறையில் குரு பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியிலிருந்து சனி பகவான் எந்த ராசியில் இருக்காருன்னு பாருங்கள். குருவுக்கும் சனிக்கும் தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர் எந்த தொழில் பண்ணாலும் ஜெயிச்சிருவார். அப்போ பாரம்பரிய முறையிலையும் பார்க்கணும், நாடி முறையிலையும் பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ குரு என்பது ஜாதகரை குறிக்கும், சனி என்பது தொழிலை குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சேர்க்கை இருந்தால் பாருங்கள், அப்படி சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர் தொழில் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார்னு முடிவு பண்ணலாம். அப்போ சனி கூட என்ன கிரகம் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள், அதோடைய காரத்துவ தொழிலை செய்தால் நிச்சயமாக ஜெயிக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை இருந்தால், அதாவது சேர்க்கை அப்படிங்கிறது 2 கிரகங்களுமே 1, 5, 9 இருக்கலாம், அல்லது 3, 7, 11 இருக்கலாம், அல்லது 2, 12 இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது, 8 அமைப்பையும் பார்க்க முடியாது. ஒரே ராசியில் இருக்கணும், அல்லது திரிகோணத்தில் இருக்கணும், அல்லது முன்பின் ராசிகளில் இருக்கணும். இந்த 4 விஷயத்தை நீங்கள் பார்த்து அடுத்த 7ஆம் இடம் 1, இந்த 3, 4 பார்த்துக்கிட்டனாலே அந்த ஜாதகருக்கு என்ன தொழில் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணலாம். இப்போ நம்ம கழுத்து சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். லக்னாதிபதி 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 6, 8 இருக்கக்கூடாது. அப்படி 6, 8 இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் சொந்த தொழிலே பண்ணக்கூடாது. சரி, லக்னத்துக்கு 6, 8 இருக்கலாம், லக்னாதிபதிக்கு 6, 8 இருக்கக்கூடாது. இது வந்து பாரம்பரிய முறையில். நாடி முறையில் குருவும் சனியும் சேர்ந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி சேர்ந்திருந்தால் குருவுடைய காரகத்துவ தொழிலை செய்யலாம், அல்லது சனி பகவான் கூட எந்த கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்தின் காரகத்துவ தொழிலை நாம் செய்யலாம். பொதுவாக ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குருவும் சனியும் வந்து நட்பான கிரகங்கள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் சூரியன் சனி சேர்ந்திருந்தா 2 பகை கிரகங்கள். அப்போ சனியுடைய பகை கிரகங்களோடு சனி சேர்ந்திருந்தால் சனியுடைய காரகத்துவ தொழில் பண்ணலாம், அந்த என்ன கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த காரகத்துவ தொழிலை பண்ணலாம். அதை விட்டு வேற பண்ணனா நிச்சயமாக பாதிப்புகள் உண்டு. அப்போ தொழிலை சூஸ் பண்ணுறது இவ்வளோ இருக்குது. சில பேர் தொழிலுங்கிறது சொந்த காசு வச்சு பண்ணுவாங்க, சில பேர் கடன் வாங்கி பண்ணுவாங்க, சில பேர் எந்த முதலும் போடாமல் கமிஷன் பேசிஸில் வருமானம் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த தொழில் அமையும்? அதாவது கை காசு போட்டு பண்ணுறதா, இல்லை நீங்கள் தொழிலே பண்ணக்கூடாதா, அல்லது லோன் போட்டு பண்ணலாமா, அல்லது கமிஷன் பேசிஸில் பண்ணலாமா, எந்த அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது, எதை பண்ணால் நீங்கள் பாதகம் இல்லாமல் தப்பிக்க முடியும், இது எல்லாமே உங்கள் ஜாதகம் தான் தீர்மானிக்கும். அப்போ தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் என்ன கிரகம் வலுவாக இருக்குது, நீங்கள் தொழில் பண்ணலாமா அல்லது வேலைக்கு போகலாமா, தொழில் பண்ணால் என்ன தொழில் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், பார்ட்னர் வச்சுக்கலாமா, பார்ட்னர் வச்சுக்கூடாதா, சில பேருக்கு பார்ட்னர் ஒத்து வரும், சில பேருக்கு பார்ட்னர் ஒத்துக்காது. அப்போ எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க ஆராய்ஞ்சு பார்த்து எது செஞ்சால் உங்களுக்கு சரியாக வருமோ அந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணுறது தான் உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு அமைப்பை தரும். இது இல்லாமல் 19 ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதை முடிவெடுக்காதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு காசு சம்பாதிக்கிறதுங்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. அந்த அளவுக்கு டஃப்பான காம்படிஷன் அதிகமாக போச்சு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் தொழில் பண்ணலாமா கூடாதா, அப்படி எந்த தொழில் பண்ணனா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிக்க முடியுமே தவிர நீங்களா குத்து மதிப்பாக மொட்டையாக எந்த தொழிலும் முடிவெடுக்க வேண்டாம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் 9943730707 என்ற ஃபோனுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகம் பற்றிய விவரங்களை கட்டணம் கட்டி கேட்டுக்கொள்ளலாம். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.